இன்னைக்கு நம்ம வீடியோல பிரியாணி கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்கும் தொட்டு சாப்பிடலாம். பிரியாணிக்கு அல்டிமேட்டா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு பாத்திரத்துல எள்ளு வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து மிக்சி ஜார்ல சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே பாத்திரத்துல 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயோட காம்பு கட் பண்ணிட்டு நாலா கீரி தண்ணியில போட்டு கழுவி தொடச்சிட்டு எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே எண்ணெயில கடுகு, உளுந்து, மிளகு, வெந்தயம், சீரகம், 5-6 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கி வந்ததும் தக்காளி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து வதக்கிட்டு பொடி வகைகள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வதக்கி வச்ச நம்ம கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட புளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெந்து வந்ததும் வறுத்து அரைச்ச வேர்க்கடலை, எள்ளு பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா பிரியாணி கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும்.